ஒவ்வொரு திட்டங்களும் வந்து பெண்களுக்கானதா இருந்தது. வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துனாங்க. ஸ்டாலின் மகளிர் படை அப்படிங்கிறது வீடு வீட்டுக்கு பெண்கள் போகணும் அப்படிங்க கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதிரடியாக பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ நாயகன் நான் தான் அப்படிங்கிறது நிரூபிக்கும் வகையில் எனக்கு வந்து மாணவரணி செயலாளராக கொடுத்துருக்காங்க. வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே முதலாக ஏன்னா ஏடிஎம்கே காரங்க கூட நான் வெளியில் டின்னர் போகிறப்போ வந்து விஷ் பண்ணாங்க. நான் வந்து ஈரோடு தெற்கு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் விருப்ப மனு கட்டியிருக்கேன். அதுக்கான நேர்காணலுக்காக இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் அவர்கள் நேர்காணல் எடுத்தாங்க. தொகுதி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க. இங்கே ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள்லாம் பணம் கட்டியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த முறை கண்டிப்பாக திமுகவுக்கே வந்து இந்த தொகுதியை கொடுக்கணும், கண்டிப்பாக நாங்கள் வெற்றி வாகையை சூடுவோம் அப்படின்னு கழக தலைவர் அவர்கள்ட்ட உறுதியளிச்சிருக்காங்க. கழக தலைவர் அவர்களுடைய சாதனைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3லேருந்து 8 வரைக்கும் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பேருந்து, கலைஞர் உரிமை தொகை, மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற திட்டங்கள்னால பயன்பெறுகின்ற ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்க அப்படின்னா அது திமுக குடும்பமாகவே மாறிடுச்சு. அதனால வெற்றிக்கனியை ஈட்டுவது மிக எளிதாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். கழகத் தலைவர் யாரை நிறுத்தினாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற வைத்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா நான் வந்து ஒரு தொகுதி பார்வையாளராக திண்டுக்கல்ல 2024 பணியாற்றிட்டு வரேன். ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்க உயிரை கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு வராங்க. அதுவும் கழகத் தலைவர் வகுத்து கொடுக்குற திட்டங்கள் ஓரணியில் தமிழ்நாடு ஆகட்டும், ஸ்டாலின் மகளிர் படை ஆகட்டும், வெல்லும் தமிழ் பெண்கள், இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, இது போன்ற கூட்டங்களும் அங்கங்கே வீட்டுக்கு போய் நம்ம சந்திக்கிற இந்த நிகழ்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா கழக தலைவர் எங்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு ஒருபோதும் வீண் போகாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். 2021 ஆட்சி அமைத்தது முதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திட்டங்களும் வந்து பெண்களுக்கானதாக இருந்தது. ஆனால் கட்சியில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போது வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் மகளிர் படை அப்படிங்கிறது வீடு வீட்டுக்கு பெண்கள் போகணும் அப்படிங்க கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதிரடியாக பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ நாயகன் நான் தான் அப்படிங்கிறது நிரூபிக்கும் வகையில் எனக்கு வந்து மாணவரணி செயலாளராக கொடுத்துருக்காங்க. வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே முதலாக ஏன்னா ஏடிஎம்கே காரங்க கூட நான் வெளியில் டின்னர் போகிறப்போ வந்து விஷ் பண்ணாங்க. எங்களோட இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து துணை செயலாளர்களாக இருக்காங்க, துணை அமைப்பாளர்களாக இருக்காங்க. ஆனால் கழகத்து எல்லா அரசியல் கட்சிக்குமே முன்னோடியாக வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் பெண், அதாவது மகளிரை தாண்டி மகளிர் அணியை தாண்டி மற்ற அணிகளுக்கு அணி செயலாளர் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்படிங்கிறது வரலாற்றில் பதியக்கூடிய ஒரு விஷயம். அதை செய்தது எங்களுடைய தலைவருக்கு நன்றி. மற்றும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததில் நான் கோடான கோடி நன்றிகளையும் கடமைப்பட்டிருக்கேன். கழகத்துக்கு உண்மையாக தொடர்ந்து உழைப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.